என்னுடைய காரியத்தை நினைக்கும் போது மிகவும் பயமாக திகிலாக இருக்கிறது. இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது என்று நினைக்கும் ஆத்மாவே, என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 54:14. பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. சவுலை ராஜாவாக ஏற்படுத்தியது கர்த்தர். ஆனால் தன்னுடைய ராஜ பதவியை தக்க வைத்துக் கொள்ள மனிதர்கள் தயவு தேவை என்று சவுல் நினைத்து மனிதர்களுக்கு பயந்து தேவன் கொடுத்த கட்டளையை மீறி நடந்தார். விளைவு என்ன? அவர் தன் ராஜ பதவியை தேவனாலேயே இழந்து போனார். மனிதர்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் இந்த பேதுருவை பாருங்களேன், சிறைச்சாலையில் இருக்கிறார். நாளைக்கு அவர் உயிர் போக போகிறது. இன்று மிக மிக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவு நிம்மதி! தேவ தூதன் வந்து அவரை எழுப்பு வரைக்கும் இது சொப்பனம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். வெளியே கொண்டு வந்து விடும்போது வரைக்கும் இது சொப்பனம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரை. பயம் வேண்டாமா? உயிர் போக போகிறதே என்ற எண்ணம் வேண்டாமா? அது அவருக்கு இல்லை. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவ திட்டம் இவரில் நிறைவேறும் வரைக்கும் இவரை பாதுகாக்க வேண்டியது கர்த்தர் பொறுப்பு என்பதை அவர் முழு நிச்சயமாய் நம்பினபடியினால் பயமும் கலக்கமும் அவரை அணுகவில்லை. நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். இப்படித்தான் பவுலும் சிறையில் துதித்து பாடிக்கொண்டிருந்தார். சத்ராக், மேஷாக், அபேத்நகோ, தானியேலும் பிரச்சனையின் மத்தியில் அமைதியாய் இருந்தார்கள். ஆமாங்க, நாம் தேவனை நம்பி முழுமையாய் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது இந்த பயத்தையும் திகிலையும் தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, நிதானமா தெளிந்த புத்தியோடு யோசிக்கிற ஒரு ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். எனவே நாம் பயத்தை புறம்பே தள்ள வேண்டியதா இருக்குதுங்க. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுக்கு மட்டும் நம்ம பயந்திருந்தா போதும், அவரை அண்டிக் கொண்டிருந்தா போதும், அவர் வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கையா இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த பயம் திகில் நம்மை அணுகாதபடி அவரே நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாத்து அவற்றிலிருந்து தப்பு வைத்து உங்களுக்கு என்று ஏற்படுத்தின இடத்தில் உங்களை கொண்டு போய் விடுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னுடைய சூழ்நிலையின் நெருக்கத்தின் மத்தியில் மனிதர்களுக்கு பயந்து கண்ணியை வருவிக்காதபடிக்கு உமக்கு மட்டும் பயந்திருக்கும், உம்மை முழுமையாய் நம்பவும் பயமும் திகிலும் என்னை அணுகாதபடி நீர் காக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு அமைதியாய் அமர்ந்திருந்த உம் காரியத்தை செய்ய எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.